வழியே எல்லா வேலையும் முடிச்சு பாத்திரம் எல்லாம் கழுவி கமத்தியாச்சு. இனி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஃபேன் 5ல கிறங்க விட்டு கொஞ்ச நேரம் படுக்கணும். படுத்ததான் உசுறு வாழ முடியும். பாவி பைய கரண்ட் கரெக்டா புடிங்கிட்டானே. எல்லாம் நம்ம தலையெழுத்து, வேற என்னத்த சொல்ல. காலையில கிழிச்சு நாட்டிட்டு இருக்கு. நம்ம பேசாம அமைதியா போய் உட்காந்துடணும். எதுன்னு கேட்காமலும் நம்ம மெட்ட வெடிச்சிரும். இந்த டைவ வேற என்ன இப்படி எள்ளும் கொள்ளும் வெடிச்ச மாதிரி இருக்கிய. நானே கரண்ட் இல்லன்னு சொல்லிட்டு வருத்தத்துல இருக்கேன். கரண்ட் இல்லையா? கரண்ட் கேட்டா பக்கத்து வீட்டு பரிமளா இப்பதான் சொல்லிட்டு போறா. கரண்டி உடனே 10 மணிக்கு கரெக்டா புடிங்கிட்டான். நம்ம வேற ஃபேன் 5ல வச்சு கிறங்க விட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சோம். அது நடக்காது போல இருக்க. எல்லாம் முடிச்சிட்டியா? இப்படி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் புஷ்பாக்கா வீட்டு வர போயிட்டு வரேன். காலையில வீடு விட பாடு பேச போறியா? கரண்ட் வேற இல்ல. இருக்க முடியல, வேலை செய்து வியார்த்து வேற கொட்டுது. அதான் புஷ்பாக்கா வீட்டு பக்கத்துல கொஞ்சம் மரம் இருக்கும், கொஞ்சம் காத்தடிக்கும். கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துட்டு வர. சரி போ. அத கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொன்னான்னா. ஏதாவது ஒரு காரணம் கிடைக்கணும். காலையிலே ஊர் சுத்துதுக்கு. என்னன்னு வருது காத்து இல்லாம. அங்க உருண்டு பிறண்டாலும் உறக்க வருதா? புஷ்பாக்கா சின்ன பொண்ணு வா வா வா. என்ன அங்கேயே உருண்டுட்டு கிடக்க? தின்ன சோறு செமிக்கலையா? அப்படி வேற குடிச்சனா அது வியார்த்து கொட்டுது. காத்தும் இல்ல ஒண்ணு இல்ல. கொஞ்ச நேரம் குறுக்க சாய்க்கிறான்னா அதுவும் முடியல. என்னத்தை வச்சுட்டு தேடுறிய? சும்மா தேடுனேன். நீ உங்க வீட்டுல கரண்ட் இருக்கா? பேசியா பவர் கட்டல புறவு எப்படி எங்க வீட்டுல மட்டும் இருக்கும்? எல்லார் வீட்டுக்கும் ஒரே ஐடியா தானே கரண்ட் உருவும். ஆமா, என்ன நான் ஒருத்தி. நான் ஒரு சூப்பர் ஐடியாவோட வந்திருக்கேன். என்ன ஐடியா? ரெண்டு பேரும் ஏஜென்ட் பொண்ணு இங்க இருக்கிறதுக்கு சரியா இருக்கு. யார் வீட்லயும் காத்து. ஆமா, அதனாலதானே புஷ்பாக்கவும் உருண்டு உருண்டு வாராவோ. அதே நம்ம இலவச பேருந்து இருக்குல்ல, அது இலவசம் மாதிரி அங்க இங்க போயிட்டு வருது. எல்லாரும் சேர்ந்து பேருந்துல ஏறிடுவோம். எனக்கு ஃப்ரீ பஸ்லயா? ஆமாங்க, பஸ்ல பைசா கிடையாதுல்ல. போய் அங்க ஏறி உட்கார்ந்துகிட்டு எப்ப கரண்ட் வருதோ அப்ப திருப்பி வருவோம். ஆமா, வசந்தி சொல்லுது ஐடியா நல்லதா இருக்கு. சின்ன உங்களுக்கு பிரச்சனை இல்ல, உங்க மாமியார் ஊருக்கு போயிருக்கு. என் மாமியார் குத்துக்கலாட்ட வீட்டுல இருக்குக்கா. வீட்டுல இருந்தா என்ன, அது உங்களை இருக்கட்டு. நீ எங்க வீட்டுக்கு வாரன்னு தானே வந்திருக்க. அப்படியே நம்ம போயிருவோம். ஆமா சின்ன பொண்ணு, ஒண்ணு காணலன்னா உன் மாமியார் நிம்மதியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேளோ. ஆமா போமா. பஸ்ல போன யாரும் யாச மாட்டாவளா? காலையில இருந்து சாயந்தரம் வரை இருந்தா. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். டிரைவர் கண்டக்டர் நம்ம லைன்ல போகக்கூடிய ஆளுகள் தான், தெரிஞ்ச ஆளுகள் தான். சும்மா இரு வா. தீபாவளி பலகாரம் எல்லாம் சுட ஆரம்பிச்சேலாம். சுட்டுட்டேலாம். கொஞ்சோண்டு அதிரசம் முறுக்கு சுட்டு கம்பி கபாலி எடுத்துட்டு வாங்க. யார போகுது திங்கிறதுக்கு ஆகும்ல. கொஞ்சோல எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் ஓடியாங்க, நேரம் வர ஆயிட்டு. இன்னும் 10 நிமிஷத்துல பஸ் வர வந்துரும் பஸ் ஸ்டாண்டுக்கு. நாச்சி பஸ் காணல. என்னைக்கு நேரத்துக்கு வந்திருக்கு, அது முன்ன பின்ன வரதான் செய்யும். பஸ் மேக்க இருந்து வரும்னு பார்த்தா கிழக்க இருந்து வருது. மேக்க இருந்து வந்தானே கிழக்க இருந்து வந்தானா எந்த பஸ்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. யாருக்கா எல்லாம் ஃப்ரீ பஸ் தான். பஸ் நிறுத்தங்க பேர்ல எல்லாரும் சாடி வந்து பஸ்ஸுக்குள்ள வந்து விழுந்துற பாத்தீங்களா? இலவச பேருந்து பாத்தீங்களா? அத பஸ் பார்த்தா கொஞ்சம் பரவசமாயிட்டா. பாத்து எடுத்து யாருங்கம்மா உள்ள? கண்டக்டர் என்ன ரொம்ப ஓவரா பேசுறாரு. சீக்கிரம் யாரு பஸ்ஸுக்குள்ள போன பிறகு கண்டக்டர் சாப்பிட்டு என்ன யாருன்னு பேசிக்கிடலாம். பறக்க பார்க்காத போ உள்ள. என்று முதல் ஹாப்பி. நம்ம சிம்ரனே கொரட்டை விட்டுல உறங்கிட்டு இருக்கு. எழுப்புங்க, நம்ம நிக்கும். அவ உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கவளா? யாமா நின்னுட்டு இருக்கிய? சீட்டு தான் இருக்க, உட்காருங்க. எங்க ஃப்ரெண்ட் சிம்ரன் அங்க உட்கார்ந்து கொரட்டை விட்டுட்டு இருக்காவோ. என்ன ஏதுன்னு விசாரிக்கேன்டமா சார்? புற விசாரிங்கம்மா, உட்காருங்கம்மா. முதல்ல கீழே விழுந்துட்டு போயிடாதியா. நாங்க வடிவேலு மாதிரி அப்படியே உட்காராமல் நின்னுட்டே போவோம். 4-5 தட்டு கொடுத்து எழுப்புங்க. நல்ல முன் சீட்ல உட்கார்ந்து நல்ல பேப்பரை பண்ணி காத்தாட தூங்கிட்டு வரவளா. வசதியக்க என்ன பாத்துட்டு இருக்கியா? உங்க கைக்கு வலிக்காம அவளுக்கும் வலிக்காம தட்டி தட்டி எழுப்பிட்டு இருக்கியா? 4 மண்டல நங்க கொட்டு கொடுத்து எழுப்புங்க. வசந்தி, எதுக்கு மண்டையில இப்படி கொட்டுனா? கொட்டல, சும்மா தடவிதான் விட்டேன். நீங்க அப்படி எந்திரிச்சு நிக்கிய. எனக்கு தெரியாதா தலையில தடவி விடுறதுக்கும் கொட்டதுக்கு வித்தியாசம்? ஆமா, எங்க போறிய எங்க வாரிய? சிம்ரன் எங்க போற எங்க வார சொல்லு. நம்ம ஊருக்கு தான் போறேன். சிம்ரனே, நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாப்ல நின்று 10 நிமிஷம் ஆச்சு. இப்ப பஸ் நார்வேல நோக்கி போய்கிட்டு இருக்கு. நான் இறங்கணுமே நம்ம ஊர்ல தான் இறங்கணும்னு நினைச்சேன். நீ நார்வேல் போயிட்டு 2வது ரிட்டர்ன் வரும்ல, அப்ப நம்ம ஊர்ல இறங்கிக்கோ. இன்னும் 1/2 மணி நேரமா? 3/4 மணி நேரம் கூட ஆகுமே. ஆமா, நீங்க 3 பேர் எங்க போறிய? நார்வேலுக்கா போறிய? நம்ம கால் வலிக்கு உட்கார்ந்துகிட்டு பேசுமானே. சிம்ரன், நீ பஸ்ல இருக்கிறது நல்லதுதான். அப்படி சொல்லுதா? வீட்டுல தலைக்கு மிச்சமா வேலை கிடக்கு. சிம்ரனே, இன்னைக்கு நம்ம ஊர்ல பவர் கட்டு. அதனாலதான் புஷ்பாக்கா வீட்டுல இருந்து பண்டத்தெல்லாம் வாளி நிறைய தூக்கிட்டு வந்திருக்கோம். எங்கனே தின்னுட்டு அப்படியே பஸ்ல ரெஸ்ட் எடுத்துட்டு எப்ப கரண்ட் வருதோ அப்பதான் பஸ்ஸை விட்டு இறங்கலாம்னு ஐடியா போட்டுட்டு வந்திருக்கோம். நல்ல வேலை, இது தெரியாம நம்ம ஊர்ல இறங்கிற பார்த்தன. இனி இறங்குவனா? இறங்க மாட்டேன். உங்க கூட தான் கரண்ட் வந்த பிறகு இறங்குவேன் பஸ்ஸை விட்டு. அப்படி போட அருவாள வாளியை தர பண்டத்தை தும்போம். ஆளுக்கு 2 எடுத்துக்கோங்க.
எல்லாத்தையும் தின்னு யாப்ப விட்டுட்டாளுவோ. என்னமா இது பஸ்ஸா இது? என்ன சார் உங்களுக்கு என்னாச்சு? என்ன டவுட்? இது பஸ், நீங்க கண்டக்டர், முன்னால உட்காந்து ஓட்டுறவரு டிரைவரு. எனக்கு தெரியுது அங்கே நான் முறுக்கு அதிரசம் வியாபாரமா பண்ணுத. இல்ல சார், டூருக்கு போனா நம்ம பண்டம் கொண்டு போவோம்ல, இது சின்ன டூரு, கொஞ்ச நேரம் தான், அதான் கொஞ்சோண்டு பலகாரம் கொண்டு வந்தேன். பிள்ளைகளுக்கு எல்லாம் பசிக்கும்ல சார், அதான் ஆளுக்கு 2 கொடுத்தேன். இங்க விட திங்கிரியெல்லாம் 2 அதிரசம் 2 முறுக்கு தரேன். என்னத்து சொல்ல, எல்லாம் என் தலையெழுத்து. சார் எங்க அக்கா சுட்ட முறுக்கு நல்ல நெய் வாசனையோட கமக்குது. 2 வாங்கி தின்னு பாருங்க சார். ஆமா தல, கொஞ்சம் அமைதியா இறங்கம்மா. இதென்ன உங்க வீடுன்னு நினைச்சேலாம். 4 பேர் பஸ்ல யாரும் இறங்காண்டமா, சத்தம் போட்டுட்டு கலப்பல மீன் சொந்த மாதிரி கிடந்து பூப்பாடு போட்டியா. இனி பண்டம்லாம் சாட்டு முடிச்சாச்சுல சார், இனி அமைதியாயிரும். அமைதி ஆனா சரிதான். பக்கா முறுக்கட்டப்பாவும் மூடி வை, கண்ணு விழுந்துற போறது எல்லாரும் பார்த்து எடுத்து அப்புறம் வயிற்றுக்கு பிடிக்காம போயிரும். ஆமாட்டி, அதுவும் சரிதான், மூடி வைக்க. நல்ல பண்டத்தை மூக்கு முட்டை தின்னாச்சு. காத்து வர ஜன்னலோட சின்ன சின்ன சின்னன்னு அடிக்கி. இனி நம்ம வேலையை பாப்போம். முழிச்சிட்டு இருக்க சின்ன பொண்ணு தூங்கு. நல்ல ஐடியாவோட தான் தலைவணி தூக்கிட்டு வந்திருக்கா. இப்படி தெரிஞ்ச நான் 2 தலைவணி தூக்கிட்டு வந்திருப்பேன். காலு கொண்டு தலைக்கு வச்சுட்டு ஜம்முன்னு படுத்து தூங்கி இருக்கலாமே. சிம்ரன் தூங்குவோமா? வேற என்ன வேலை, தூங்குவோம். ஆறுது தூக்கத்துல எழுப்பது உங்க தாத்தா. தாத்தா சித்து 10 வருஷம் ஆச்சு. என்னத்த சார் இப்படி எடுத்து எழுப்பிட்டு இருக்கியா? எனக்கு யாரு தூக்கத்துல எழுப்புனாலே பிடிக்காது. என்னமா இதெல்லாம்? நாங்கெல்லாம் மத்தியானம் சாப்பிட்ட உடனே ஒரு குட்டி தூக்கம் போடக்கூடிய ஆட்கள். எங்களால இருக்க முடியல. வயிறு வேற நிறைஞ்சிட்டா தூக்கம் வர பயங்கரமா வருது. காத்து வர ஏசில வந்த மாதிரி நல்ல சிலு சிலுன்னு வருது சார். அதுக்குன்னு இதென்ன உங்க வீடு நினைச்சியா? உட்கார்ந்து தூங்கன்னா தூங்கு. ஏன் இப்படி காலை நீட்டி உங்க வீட்டுல படுக்க மாதிரி படுத்திருக்க? அதுவும் தலைவணி வேற வச்சிருக்க. தலைவாணி இல்லன்னா எனக்கு தூக்கமே வராது சார். எங்க போனாலும் தலைவாணி கொண்டு போயிருவேன் சார். வச்சிருக்கோ போல இருக்க. அதெல்லாம் ஒண்ணு ஒல வைக்க மாட்டேன் சார். அந்த பொம்பளை எல்லாம் எழுப்பி விடுமா, முன்ன கிடந்து தூங்குது பாரு. இத பார்த்தா டிரைவரும் படுத்து தூங்கிடுவாருமா. சார் என்ன எழுப்பினியோ? நான் லேச கோபத்துல விட்டுட்டேன். நீங்க முன்ன இருக்க 2 பொம்பளைல மட்டும் எழுப்பினிய, அதுலயும் அந்த 4 முடி இருக்காள்ல அவளை மட்டும் எழுப்பினியன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எழுப்பி மட்டும் பாருங்களா என்ன நடக்குன்னு. என்ன நடக்கும்? போன வாரம் அவன் மத்தியானம் போல நல்ல தின்னு போட்டு தூங்கிட்டு இருந்திருக்கா. அவன் மாப்பிள்ள வர லேட்டா வந்து எழுப்பி சோறு போட்டு தாட்டின்னு கேட்டிருக்காரு. எந்திரிச்ச உடனே போட்டிருக்கா குத்து கும்மாங்குத்து. குத்துல மாப்பிள்ளைக்கு மூக்கெல்லாம் உடஞ்சு ரத்தம் கொப்ப 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 கொப்பன்னு சாடி இருக்கு. அந்த உடனே ஆஸ்பத்திரியில சேர்த்து மூக்குல 10 தையல். தைரியம் இருந்துச்சுன்னா எழுப்பிருங்க பாப்போம். வேண்டாம்மா, ஏற்கனவே எங்க வீட்டுல என் பொண்டாட்டிக்கிட்ட அப்பா அடி வாங்குறேன். இதுல இந்த பொம்பளைட்ட அடி வாங்கி சாவணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? தூங்கிட்டு நல்லா தூங்கிட்டு எப்ப எந்திரிக்காலாம் எந்திரிச்சு போட்டு. அப்போ பின்னால போய் உட்காருங்க சார், நீங்களும் போய் தூங்குங்க. நமக்கு எல்லாம் வந்துச்சு யாருதுவா. காப்பி குடிக்க 5 நிமிஷம் பஸ் நிக்குமா? யாராவது காப்பி வேணா இறங்கி வாங்கி குடிச்சுக்கோங்க. சின்ன பொண்ணு, கண்டக்டர் எல்லாரையும் காப்பி அடிக்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. வா போவோம். என்னக்கு சொல்றிய? கிரவுண்ட் பஸ்ல காப்பி எல்லாம் ஃப்ரீயா வாங்கி கொடுப்பாங்களா? இவனை கேள்விப்பட்டதே இல்லையே. ஒருவேளை அந்த கண்டக்டர் நல்ல மனசோட சேவை செய்வாருன்னு நினைக்கேன். அதனாலதான் எல்லாரையும் காப்பி குடிக்க வாங்கன்னு 5 நிமிஷம் நிக்கும் பஸ் அப்படிங்காரு. வா சின்ன பொண்ணு, எனக்கு வேற காப்பி குடிக்கணும் 4 மணி ஆனா, இல்லன்னா மண்டையே வெடிச்சிரும். ஆமா சின்ன பொண்ணு, எனக்கும் காப்பி குடிக்கலன்னா ஒரு மாதிரி வரும் பாத்துக்க. வா போவோம். அவர் வேற வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போறாரு. காப்பி குடிக்க வாரிய கண்டக்டர் வேற ஒய்யாம கூப்பிட்டு இருக்காரு. வா சின்ன பொண்ணு, எனக்கு டீ தான் வேணும். ஏதோ ஒண்ணு வாங்கக்க போகும். யார வேற ஆகுது. நாங்க வந்துட்டோம். 3 காப்பி 1 டீ சூடா போட்டு வைங்க. காப்பி குடிக்க வந்தாச்சு போல. உங்களுக்கு என்ன பாச்சு? ஏமா 4 பேர் இப்படி கிடந்து அழுதியோ? இப்பதானே டீ குடிச்சிட்டு இருந்தியோ? இல்ல சார், உங்க நல்ல மனசு நினைச்சு பார்த்தோம். அதான் அழுக எங்களால தாங்க முடியல. போல ஒரு நல்லவர் வல்லவர் இந்த ஒவ்வொரு உலகத்துல நாங்க பார்த்ததில்ல சார். நானும் எத்தனை பஸ்லயா போயிட்டு வந்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு நல்ல கண்டக்டரா சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னத்தமா பேசுதியா? ஒண்ணு புரியல சார். நாங்க யாரோ எவர முன்ன பின்னே தெரியாதவங்க. பஸ்ல தூங்கிட்டு இருந்த எங்களை விசில் அடிச்சு எழுப்பி காப்பி குடிக்க வாங்க வாங்க 5 நிமிஷம் பஸ் நிக்கன்னு கூப்பிட்டேல சார். ஒரு வீட்டுக்கு போனா கூட 10 தண்ணி கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்துல. ஆனாலும் நீங்க வா வாடு கூப்பிட்டு காப்பி கூட வாங்கி தந்தேல சார். உங்களை மாதிரி 4 பேர் இந்த ஊர் உலகத்துல இருக்கிறதுனாலதான் சார் மழை பெய்யுது. ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்க 4 பேருக்கு காப்பி டீ வாங்கி கொடுத்ததுக்கு. வாங்க போவோம் எல்லாரும். இந்த நன்றியை என்னைக்கு மறக்க கூடாது. நீங்க கண்டக்டரா இருக்க பஸ்ல மட்டும்தான் சார் நான் யாருவே. அங்க போய் பஸ்ல யாரும் சார் துட்டு தாங்க. யோ, எனக்கு ஃப்ரீ தானையா? என்ன சார், அவங்க 4 பேருக்குள்ள துட்டு தாங்கன்னே. 40 ரூபாய் எடுங்க. கடவுளே, சரி கணக்குல வச்சுக்கோ. வந்து சேருதீங்களே எனக்குன்னு உசுர வாங்குறதுக்கு. போங்க, நாளைக்கு வந்து கரெக்டா தந்துடணும்.
கடவுளே, இந்த கூட்டம் பஸ் விட்டு எப்போ இறங்குன்னு தெரியல. எப்போமா பஸ் விட்டு முதல்ல இறங்கிவியா அதை சொல்லுங்க. என் மாப்பிள்ள கரண்ட் வந்தானோ போன் பண்ணிதேன்னு சொல்லியிருக்காரு. அந்தால எங்க ஊருக்கு பஸ் போகும்போதுல அந்தால உடனே இறங்கிடுவோம். கரண்ட் வந்து நீங்க என்னைக்கு இறங்கி தொலை. சின்ன பொண்ணு அங்க பாரு யாரு வரான்னு. இதுக்குதான் நான் வரலன்னு வா வா வான்னு என்ன கரகரன்னு புடிச்சு இழுத்துட்டு வந்தேல. இப்ப நான் என்ன செய்வேன்? சின்ன பொண்ணு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்க போ. எங்க போய் ஒளிவேனா? ஒளியக்கூடிய முருவமானா மாதிரி சின்ன பொண்ணு நாங்கெல்லாம் இருக்கோம்ல, ஒன்னு அப்படியே விட்டுருவோமா? எத்தே வாங்கதே படக்கத்தே வாங்கையும் வணக்கத்தையும் நீனே வச்சிக்க. ஒரு வார்த்தை இங்க போறேன் இங்க வாரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னியா நீ? சொல்லிட்டு வந்தேன் புஷ்பக்கா வீட்டுக்கு போறேன்னு. வீட்டுக்குள்ள போறேன்னு உங்க எப்படி வந்த? பஸ்ல எப்படி யாருன? இவ்வளவு நேரம் பஸ்ல ரவுண்ட் அடிச்சிருக்க அப்படிதானே? நானாவது புஷ்பக்கா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்க என்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை பஸ்ல யார போறேன்னு சொன்னீங்களே, சொல்லவே இல்ல. வாங்குது உங்க கூட நான் பேச மாட்டேன். பஸ்ல ரவுண்ட் அடிச்சுட்டு தெரியுதியா? இல்லதே எல்லாத்தையும் வேணா கேட்டு பாருங்க. நான் புஷ்பாக்கா வீட்டுக்கு வந்தேன்னா புஷ்பாக்கா எங்கேயும் நாரேலுக்கு போறேன்னு சொன்னாங்களா, அவங்களுக்கு பஸ் ஏற தெரியாதா? அதான் பஸ் ஏத்துக்கு வந்தானா அவங்க கைய பிடிக்கும் போது டக்குனு என் கையும் பிடிச்சி உள்ள இழுத்து பஸ்ல போட்டுட்டாங்க. அதான் நானும் பஸ்ஸுக்குள்ள வந்து விழுந்துட்டேன். இல்ல வாயில வடச்சுடு, அதை மட்டும் நல்லா படிச்சிருக்க. நான் சொல்லதை நீங்க நம்பலன்னு நினைக்கேன். வேணா புஷ்பா கிட்ட வேணா கேட்டு பாருங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை இப்படி கரண்ட் இல்லாததுனால ஃப்ரீ பஸ்ல டூர் போக போறோம், கரண்ட் எப்ப வருதோ அப்பதான் இறங்குவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு போன் போட்டு சொல்லியிருந்தா நான் அடுத்த ஸ்டாப்ல ஏறி இருப்போம்ல. ஆமா மருமோள, கரண்ட் இல்லாம வேர்த்து வெந்து வேகாட ஆயிட்டேன். நீ சொல்லாம வந்துட்டியா மருமோள? இதே கவலைப்படாதே, அடுத்த மாசம் பவர் கட் ஆகும் பாத்தீங்களா, அப்ப நம்ம எல்லாரும் பொட்டி படுக்கையோட பஸ்ல ஏறிடுறோம். சரியாதே? பாவிகளா, அடுத்த மாசமா? இதான் எங்க பாசமுள்ள மாமியார் செல்ல தாயி. நாங்க எல்லாரும் அடுத்த மாசம் எங்க ஊர்ல இருக்க அவ்வளவு பேரை திரட்டிட்டு கரண்ட் போனோட கரெக்டா உங்க பஸ்ல ஏறிடுவோம்.